வெல்கம் டு டிஎன்பிசி ஜார் 9 தமிழ். கனகாம்பரம் பூத்தது. இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது. இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். படித்தாய். இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். நான் வந்தேன். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது வினை பயனிலை எனப்படும். தன்வினை. அவன் திருந்தினான். அவர்கள் நன்றாக படித்தனர். பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். செய்வினை. செயற்பாட்டு வினை. அப்பா சொன்னார். செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது. செயல்பாட்டு வினை தொடர். இது போலவே பாட்டு பாடுகிறாள். செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டது. செய்யப்பாட்டு வினை தொடர். பயன்பாட்டு தொடர்கள். அப்துல் நேற்று வந்தான். தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான். பிறவினை தொடர். கவிதா உரை படித்தால். செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செய்யப்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனைந்தான். உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனையவில்லை. எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம். உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். வினா தொடர். பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடர். இது நாற்காலி. அவன் மாணவன். பெயர் பயனிலை தொடர். பகுபத உறுப்பிலக்கணம். பதம் சொல் இரு வகைப்படும். அவை பகுபதம் பகாபதம் ஆகும். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். இது பெயர் பகுபதம் வினை பகுபதம் என 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி. ஊரன் ஊர். நடிகன் நடி. பார்த்தான் பார். வரைந்தான் வரை. மடித்தார் மடி. மகிழ்ந்தாள் மகிழ். செய்யாதே. செய் கூட்டல் ஈ கூட்டல் செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ. செய் பகுதி. ஈ சந்தி. ஆ எதிர்மறை இடைநிலை. இத்து எழுத்து பேரு. ஏ முன்னிலை ஒருமை வேவல் வினைமுற்று விகுதி. மொழிபெயர்க்க. லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். மொழியியல். ஃபிலோலாஜிஸ்டிக்ஸ் தத்துவியலாளர். போனோலாஜிஸ்டிக்ஸ் ஒலியியலாளர். லிட்ரேச்சர் இலக்கியம். பாலிக்ளாட் அகராதி. ஃபோனடிக்ஸ் ஒலியியல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.